கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ சாலட் தான். பொட்டேட்டோவை இந்த மாதிரி சாலடா சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். யார நம்பர்னே தெரியல தாசனா. என்ன நீ பொட்டேட்டோல சொல்லிட போற, அதை தானே கேக்குறீங்க? வாங்க இந்த வீடியோல சூப்பரா பார்க்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. பொட்டேட்டோல 60% வாட்டர் கண்டென்ட் இருக்கு. ஓ, குரலி வித்தையா? அதுக்கு என்ன, இதை சாப்பிட்டா 60% வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால தண்ணி கொடுக்க தேவையில்லைன்னு சொல்றியா? அப்படிதானே உங்க மைண்ட் வாய்ஸ்ல இப்ப போயிட்டு இருக்கு. அதை நான் கேட்ச் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? அப்படி சொல்ல வரல. இது சாப்பிட்றது மூலமா நம்ம நீர் சத்தை இன்னும் அதிகமாக்கிக்கலாம். எப்பயுமே டீஹைட்ரேட்டட் ஆகாம இது பார்த்துக்கும். அதை தான் நான் இந்த இடத்துல சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஏஷியன் டைம்ஸ்லலாம் எந்த பிளான்ஸுமே வளராதான். அந்த டைம்ஸில் பொட்டேட்டோ தான் மேஜராக க்ரோத் கொடுக்குமா. அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த பீப்புள் பொட்டேட்டோவை வச்சு தான் மேஜர் லைஃபே லீட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நான் எப்போ முடிப்பேன் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இந்த வாட்டி கரெக்டாக கெஸ் பண்ணுனா? அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் கூட இருக்குது. அது என்னென்னா, பொட்டேட்டோவில் இருந்து கூட எலக்ட்ரிசிட்டி எடுக்கலாமா. இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க? பொட்டேட்டோவில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி வச்சு வீட்டுக்கு கரண்ட் குத்துடலாம் தான் நினைக்கிறீங்க. இந்த டைமும் உங்கள் மைண்ட் வாய்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மையா போயாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அடிக்க முடியாத ஒரே விஷயம் என்ன, இதுல வெறும் நல்லது மட்டும் இருக்கு, அப்ப டிஸ்அட்வான்டேஜே இல்லையான்னு கேக்குறீங்களா? பிரச்சனை ஏதாவது வருமோ? வரும். இதோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்ப நான் காட்டுறேன் வாங்க. எத்தனை பேர் இதுக்கும் சிரிக்கல? சும்மா விளையாட்டுக்கு தாங்க பண்ணேன். இதோட உண்மையான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம இந்த பொட்டேட்டோ சாலடை ஃப்ரை பண்ணுறோம் ஆயிலில் போட்டு. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தாங்க. ஆனால் அதை நம்ம உங்களுக்கு எதனா டிஸ்அட்வான்டேஜஸ் இதில் இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணது தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு இதை இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? அவ்வளோதாங்க பொட்டேட்டோ பற்றி எனக்கும் தெரியும். உங்களுக்கு இதை விட அதிகமாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பொட்டேட்டோ பற்றி இவ்வளோ தெரியும், இந்த கண்டென்ட்டை நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டேட்டோவை லைக் பண்ணுறவங்க கமெண்ட்டில் எல்லோ ஆட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இப்போ கண்ணை கட்டதில்லை, இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ இன்னும் இருக்குது. வாங்க ஒன்றா சேர்ந்து பார்க்கலாம். என்ன ஐட்டங்களோ, அவ்வளோ ஐட்டங்கள்லாம் இல்லைங்க. 3 ஐட்டம் இருந்தாலே போதும். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி. பிளான்ஸை வீட்டிலே பிளான்டிங் பண்ணுறதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிற அளவுக்காச்சும் வீட்டில் பிளான்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா வீட்டில் போயிட்டு இருக்கிற பிளான்ஸ் கிட்ட இருந்து வெஜிடபிள்ஸை வாங்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்ச் பண்ணிட்டேன். இவ்வளோ சொல்கிறீங்க, உங்கள் வீட்டில் எத்தனை செடி வச்சிட்ருக்குன்னு தானே கேட்குறீங்க. பிளான்ஸ் வெஜிடபிள்ஸ் கொடுக்குற அளவுக்கு செடி இல்லைங்க, ஆனால் ஓரளவுக்கு இருக்குன்னு சொன்னேன். நம்ப போகிறீங்க? அவ்வளோதான். இப்போ நீங்கள் எல்லாம் செஞ்ச பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா, அதாவது கலக்குன்னு ஒரு கலக்குனீங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சது. நான் உப்பு சேர்க்குறேன். இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இதில் சாட் மசாலா சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கான வீடியோவில் நான் பொட்டேட்டோ சாலட் எப்படி செஞ்சேன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பேசுறது ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவும் இருக்குது. அது உங்களுக்கு எப்படி கன்வே ஆகுதுன்னு நாங்கள் ஃபைனல் அவுட்புட் நல்லா இருக்குல்ல, ரொம்ப டேஸ்ட்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.